அட பாவி, வந்ததும் வராததுமா ஏண்டா ஏன் பொண்ண பத்தி கேக்குற? ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசியில மனுஷாலியா கிடைச்ச கதையாய் போயிடுத்தோம். ரோஜா வீணா போயிட்டா, ஸ்னேகாவை நாசம் பண்ண, மல்லிகாவை கசக்கி எரிஞ்சிட்ட. இப்போ ஏன் பொண்ண பத்தி கேட்டு இருக்கியா? அட பாவி, என் பொண்ண ஒண்ணும் பண்ணிடாதரா. ஆஸ்பத்திரியில இருந்து வந்த இவனுக்கு ஹார்லிக்ஸ், பொழுதுனைக்கு ஆத்துல உழைக்கிற எனக்கு கஞ்சி. 1க்கு 2 உபத்திரத்துக்கு 3ன்னு பொண்டாட்டிங்க உள்ளங்கையில வச்சு தாங்கினாலுங்கன்னா உன்ன மாதிரி ஆம்பளைங்க எவனுமே உழைக்க மாட்டானுங்க. ஐயோ, என்னையும் உத்து பார்க்க ஆரம்பிச்சுட்டா. ஆஹா, இனிமே இங்க உட்காரப்படாது. நீங்க குடிங்க மகேஷ், நான் உங்களுக்கு டிஃபன் செஞ்சு வைக்கிறேன். அம்மா, உனக்கு ஹார்லிக்ஸ் ஒரு கேடா? அம்மா நீ பேசாதடி. நீ பேசாதம்மா. பொம்மனட்டி தானே நீ? ஆத்துக்கு வந்து விருந்தாளி சாப்பிடறத கையில இருந்து தட்டி விடுற. உனக்கு சுத்தமா புத்தியே இல்லையா? மனிதாபிமானம்னா என்னன்னு மறந்து போயிடுதா உனக்கு? இவரை யாருன்னு நினைச்சுட்டு இருக்க? பெரிய மைசூர் மகாராஜா, சரியான பொம்பளை. அம்மா வேண்டாம், தேவையில்லாம ஏதாவது பேசாத. அப்புறம் ஏண்டி என் வாய கலர்ற? இவன் எதுக்கு தாதக வந்திருக்கான்? அந்த மல்லிகா என்னன்னா அடிச்சு துரத்திட்டாளா? போமா, சீக்கிரம் வாங்கம்மா. எக்ஸ்கியூஸ் மீ சார், மகேஷ் டிஸ்சார்ஜ் பண்ணோம். இந்தாங்க பணம். அவரை ஏற்கனவே டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சா? யார் வந்து கூட்டிட்டு போனாங்க? ஸ்னேகான்னு அவங்க ஒய்ஃப் பணம் கட்டி டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க. இந்தாங்க மகேஷ், வாங்க வாங்க மகேஷ், வாங்க. பாத்து பாத்து வாங்க மகேஷ். வாங்க மகேஷ். மெதுவா வாங்க, உட்காருங்க. எப்படி இருக்கீங்க மாமி? அம்மா, ஷோபா எங்க? அட பாவி, வந்ததும் வராததுமா ஏண்டா ஏன் பொண்ண பத்தி கேக்குற? ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு கடைசியில மனுஷாலியா கிடைச்ச கதையாய் போயிடுத்தோம். ரோஜா வீணா போயிட்டா, ஸ்னேகாவை நாசம் பண்ண, மல்லிகாவை கசக்கி எரிஞ்சிட்ட. இப்போ ஏன் பொண்ண பத்தி கேட்டு இருக்கியா? அட பாவி, என் பொண்ண ஒண்ணும் பண்ணிடாதரா. மாமி கொஞ்சம் வாய் மூடுறேளா? இப்ப அவர் என்ன கேட்டுட்டாரு? சோபா இருக்காளான்னு கேக்குறானே. இருக்கலான்னு தானே கேட்டாரு. ஏதோ மரியாதைக்கு 2 வார்த்தை உங்ககிட்ட பேசணுமேனு கேட்டிருக்காரு. தன்னோட ஆபீஸ்ல வேலை பாக்குற பொண்ணு அக்கறையா விசாரிச்சிருக்காரு. இது ஒரு பெரிய தப்பா? இப்படிதான் ஆரம்பிக்கும். அது தப்பான்னு கேட்பான், அதுக்கப்புறம் தப்பே இல்லைன்னு கதைய முடிப்பான். இவனை பத்தி எனக்கு தெரியாதா? மாமி வாய் மூடுங்க. மகேஷ், நீங்க உட்காருங்க மகேஷ். இல்ல ஸ்னேகா, நான் கிளம்புறேன். எங்க போறீங்க? மகேஷ் போகாதீங்க மகேஷ், உட்காருங்க. இது உங்க வீடு மகேஷ், உங்களுக்கு இங்க உரிமை இருக்கு. நீங்க உறவு, அவங்க ஒண்ட வந்தவங்க. நீங்க தான் அவங்கள மிரட்டணுமே தவிர அவங்க பேசுறத கேட்டு நீங்க மிரண்டு போக கூடாது. ஒரேடியா சாவி கொடுக்காதே. மாமி வாய் மூடுறேளா? இதுக்கு மேல உங்களுக்கு மரியாதை கிடையாது. தேவையில்லாம இதே மாதிரி பேசிட்டு இருக்கிறதா இருந்தா வெளில போங்க இங்க இருந்து. ஸ்னேகா, எனக்கு பசிக்குது. மகேஷ் நீங்க உட்காருங்க, நான் உங்களுக்கு ஹார்லிக்ஸ் கொண்டு வரேன். உட்காருங்க. ஆஸ்பத்திரியில இருந்து வந்த இவனுக்கு ஹார்லிக்ஸ், பொழுதுனைக்கு ஆத்துல உழைக்கிற எனக்கு கஞ்சி. 1க்கு 2 உபத்திரத்துக்கு 3ன்னு பொண்டாட்டிங்க உள்ளங்கையில வச்சு தாங்கினாலுங்கன்னா உன்ன மாதிரி ஆம்பளைங்க எவனுமே உழைக்க மாட்டானுங்க. ஐயோ, என்னையும் உத்து பார்க்க ஆரம்பிச்சுட்டா. ஆஹா, இனிமே இங்க உட்காரப்படாது. காய்கறி வாங்கினா முன்னெல்லாம் கொத்தமல்லி கேட்காமையே நிறைய கொடுப்பா. இத்தனு கொடுத்துருக்கான் பாரு. அடடே,
எங்க வைதேகி போயிட்ட? ஆத்துல பெரிய விசேஷம் நடந்துட்டு இருக்கு. இந்நேரம் பார்த்து காய்கறி வாங்கிட்டு வர. என்ன விசேஷம்? உள்ள போய் பாரு, பெரிய விருந்தாளி வந்திருக்காரு. உன் பொண்ணு ஹார்லிக்ஸ் எல்லாம் கலந்து கொடுத்துட்டு இருக்கா. சொக்கலிங்க அண்ணாவா? ஐயோ, சொக்கலிங்க அண்ணானதுமே உன் முகத்துல எவ்வளவு சந்தோஷம் பாரு. இது உன் டிக்கெட் இல்ல, உன் பொண்ணு டிக்கெட். டிக்கெட்டா? அப்படின்னா? இதெல்லாம் உனக்கு புரியாது. இதெல்லாம் தெய்வ பாஷை. சீக்கிரமா போய் வடை பாயசத்தோட சாப்பாடு ரெடி பண்ணு. விருந்தாளி அகோர பசியில இருக்காரு. யாரு விருந்தாளி? போய் பாரு. என்னங்க மகேஷ்? நீங்க குடிங்க மகேஷ், நான் உங்களுக்கு டிஃபன் செஞ்சு வைக்கிறேன். அம்மா, உனக்கு ஹார்லிக்ஸ் ஒரு கேடா? அம்மா நீ பேசாதடி. நீ பேசாதம்மா. பொம்மனட்டி தானே நீ? ஆத்துக்கு வந்து விருந்தாளி சாப்பிடறத கையில இருந்து தட்டி விடுற. உனக்கு சுத்தமா புத்தியே இல்லையா? மனிதாபிமானம்னா என்னன்னு மறந்து போயிடுதா உனக்கு? இவரை யாருன்னு நினைச்சுட்டு இருக்க? பெரிய மைசூர் மகாராஜா, சரியான பொம்பளை. அம்மா வேண்டாம், தேவையில்லாம ஏதாவது பேசாத. அப்புறம் ஏண்டி என் வாயை கலர்ற? இவன் எதுக்கு தாதகம் வந்திருக்கான்? அந்த மல்லிகை என்னன்னா அடிச்சு துரத்திட்டாளா? பணத்துக்காக பாய் உரிச்சுவோ, பின்ன என்ன பண்ணுவா? சரி, இவன் அப்பா என்னன்னா, பொண்டாட்டி என்னன்னா, எல்லாருமே இவன் மன வெளியில அமிச்சிட்டாளா? அப்படியே வச்சுக்கோ. ஏன் வச்சுக்கணும்? நம்ம ஏன் இவனை இந்த ஆத்துல வச்சுக்கணும்? அவள வாண்டன் விரட்டிட்டால, உனக்கே வீண் வேலை. அம்மா ப்ளீஸ்மா, இப்படி எல்லாம் பேசாத. இவ்வளவு நாள் வராதவர் இப்பதான் மனசு மாதிரி வந்திருக்காரு. ஆமாண்டி, கையில பணம் இருந்தா எவ்வளவு வருவா, இவன் கொட்ட அடிப்பான். வெறும் கையோட இருக்கான்ல, அதான் நீ கூப்பிட்டோன்னு ஒட்டின்னு வந்துட்டான். மகேஷ் வருவாருன்னு நான் தான் அன்னைக்கு உன்கிட்ட சொன்னேன்ல. இப்ப ஏமா திடீர்னு பிரச்சனை பண்ற? ஆமாண்டி, நான் திடீர்னு தான் பிரச்சனை பண்றேன். நான் திட்டுறதெல்லாம் உனக்கு உரைக்கிறதே இல்ல. எரும மாட்டு மேல மழை பெஞ்சாம நிக்கிற. இவனுக்காவது உரைக்கிறதா? சூடு சொரணை இருக்கான்னு தெரிஞ்சுக்கதான் பிரச்சனை பண்றேன். ஸ்னேகா, நான் கிளம்புறேன். மகேஷ் இல்ல, நீங்க போக கூடாது மகேஷ். நான் உங்களை போக விட மாட்டேன். இவங்களால உங்களை துரத்த முடியாது மகேஷ். நீங்க இங்கே தான் இருக்கணும். உனக்காச்சு எனக்காச்சு. இந்த விஷயத்துல நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறேன்னு பாத்துடலாண்டி. ஷபாஷ் வைதேகி, இதுல நான் உன் கட்சி. ஓஹோ, அப்படியா? பாத்துடலாம். அவர் இங்கே தான் இருப்பாரு. இருந்துட்டு போட்டுமே, தாராளமா இருக்கட்டும். யார் வேண்டானா? நீ அவனுக்கு காஃபி கொடுப்ப, அது குடிக்கும் போது நான் கேவலமா திட்டுவேன். நீ அவனுக்கு சாத்த போடுவ. ஒரு வாய் வாயில எடுத்து வைக்கும் போதே கன்றாவியா கண்ணாப்பினா நாக்கு புடிங்கிற மாதிரி கேட்பேன். நல்ல பாம்பு மாதிரி அப்பப்பப்ப போட்டுட்டே இருப்பேன். மானம் கெட்டவன் கூட உசுரோட இருக்க மாட்டான். நான் டெண்டு செத்து போயிடுவான். அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு மனசாட்சி? பாப்பா, ஐயோ, பாருமா, அவர் போயிட்டு இருக்காரு. ஏம்மா இப்படி எல்லாம் படுத்துற? மகேஷ், மகேஷ் போகாதீங்க மகேஷ், நீங்க இங்க தான் இருக்கணும். ஏம்மா இப்படி என்ன கஷ்டப்படுத்துற? உன்னை நான் வந்து கவனிச்சுக்கிறேன். வைதேகி, மகேஷ், பின்னிட்டே வைதேகி, பின்னிட்டே. கை கொடு. உங்களுக்கு இதே கதிதான் அடுத்தது. சகல, சகல, எங்க இருக்கீங்க? நான் கேசவன் வந்திருக்கேன். யார் இவன் இதுக்கு வந்திருக்கா? வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்களும் சகலையும் பக்கத்துல இல்லைனாலும் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தானே நீங்க. ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்க? ஆ, இருக்கேன். ரொம்ப நாளா வீட்டு பக்கமே காணோம். எப்பயும் இங்க தங்கி இருந்ததா ஞாபகம். அதான் வந்துட்டேன்ல. பிசினஸ்ல எப்படி இருக்கு? உங்க ஆசீர்வாதத்தால ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. ஏண்டா இருக்காது, என்கிட்ட திருண்ண நகையை வித்து ஆரம்பிச்ச பிசினஸ் தானே. ஆமா, சகல எங்க? வெளியில போயிருக்காரு, இப்போ வந்துருவாரு. குடிக்க கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா? தண்ணி என்ன, காஃபியே குடுக்கறேனே. என்ன? ஸ்னேகாவுக்கு பணம் கொடுத்துருக்கீங்களே, அதை திரும்பி வாங்கணும்னு ஐடியா இருக்கா இல்லையா? என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? சகல சொல்லி தானே ஸ்னேகா கிட்ட பணம் கொடுத்தேன். சரி, அது விஷயமா பேசிட்டு போலாம் தான் இப்ப வந்திருக்கேன். அப்படியா? காஃபி கொண்டு வரேன். இந்த வீட்டை எப்படியாவது வாங்கிடணும்னு பாக்குறேன். பாப்போம். அடட, வாப்பா கேசவா, எப்படி இருக்க? என்ன திடீர்னு இந்த பக்கம்? நல்லா இருக்கேன். கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இப்பதான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. எல்லாரும் இண்டிவிஜுவல் ஹவுஸ் தானே விரும்புறாங்க. அது இருக்கட்டும், உன் பிசினஸ் எப்படி இருக்கு? காஃபியும் பிசினஸும் சூப்பர். என் பிசினஸ் என்னப்பா, குடிகட்டி பறக்குது. கிட்டத்தட்ட எல்லா வகை தொழில் செய்யறவங்களும் என்கிட்ட கடன் வாங்கிட்டாங்க. என்ன அப்படி பாக்குற? பெரிய பெரிய பிசினஸ் மேன்லாம் என்கிட்ட கடன் வாங்கிட்டாங்க. நீ தப்பா வாங்க மாட்டேன்ற. கடன் வாங்குறது கொலைக்கு சமம்னு சில மதங்களே சொல்லுது. கடவுள் என்ன அடுத்தவங்களுக்கு கொடுக்கற அளவுக்கு தான் வச்சிருக்கிறாரு.
கை நீட்டுற அளவுக்கு வைக்கல. பார்க்கலாம். ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் நிச்சயமா என்கிட்ட வருவீங்க. நான் பில்டிங் கான்ட்ராக்ட் பண்றேன். இடத்த வாங்குறவங்க எனக்கு அட்வான்ஸா பணம் தராங்க. அதை வச்சு நான் தொழில் பண்றேன். அதனால எனக்கு கடன் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. என்ன சகல, இப்பெல்லாம் கடன் வாங்குறதே ஒரு ஃபேஷனா போயிடுச்சு. வீட்டு லோனு, நகை லோனு, கார் லோனு. அது சரி, கடன் கொடுக்குற வரைக்கும் தொழிலாளியா இருக்கீங்க. கடன் கொடுத்த பிறகு மோசமான முதலாளி எல்லாம் மாறிடுறீங்க. கடன் வாங்கினவன் குரல் வலையில கடிச்சு துப்பிடுறீங்க. பின்ன கடனை கொடுத்து எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுக்கிறோம். சரி, அதை விடு. வந்த விஷயத்தையே மறந்துட்டேன். இந்த ஸ்னேகாக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தேன்ல, அவ அதை இன்னும் திருப்பியே கொடுக்கலப்பா. இதை ஏன்பா என்கிட்ட சொல்ற? என்னப்பா இப்படி கேக்குற? நீ சொல்லிதானே அவளுக்கு கடனே கொடுத்தேன். நான் ஷேர் விற்க தான் அனுப்புனேன். நீ கடன் கொடுத்தா நான் என்ன பண்ண முடியும்? நான் ரோட்ல போறவளுக்கு கூப்பிட்டு கடன் கொடுத்தேன். நீ அனுப்புன ஆள் நல்லவளா இருப்பான்னு நம்பிதான் கடனை கொடுத்தேன். அந்த அளவுக்கு உன் மேல நான் மதிப்பு வச்சிருக்கேன். அதை புரிஞ்சுக்கணும். அப்ப நீ கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கணும். கஷ்டம்னு ஒருத்தருக்கு உதவி செய்ய சொல்லி என்கிட்ட அனுப்பிட்டீங்க. அவங்க கிட்ட போய் எப்படி கட்டன் ரைட்டா பேச முடியும்? உங்களை மாதிரி பெரிய மனுஷங்களோட வார்த்தையை நான் சத்திய வாக்கா மதிக்கிறேன். ஸ்னேகா விஷயத்துல உங்களை நம்புறேன். நீங்க சின்ன உதவி பண்ண சொல்லி தான் அனுப்பிச்சிங்க. உங்க வார்த்தையை நம்பி நான் உங்களுக்கு பெரிய உதவியே செஞ்சுட்டேன். இப்ப கூட பாருங்க, வீட்டுக்கு வந்தப்ப குடிக்க தண்ணி தான் கேட்டேன். அவங்க குடிக்க காஃபியே கொடுத்துட்டாங்க. இதான் நல்ல பண்புக்கு அடையாளம். என் மேல மதிப்பு வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஸ்னேகா விஷயத்துலயும் இதே தான் நடந்திருக்கு. ஸ்னேகா மாதிரி பொண்ணுங்களை ஆக்சுவலா நான் ஆஃபீஸ்க்குள்ளே அலோவ் பண்ண மாட்டேன். உங்க வார்த்தையை நம்பிதான் அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கேன். இது தப்பா? பிசினஸ் மேன்ல ரொம்ப சாமர்த்தியமா பேசுற. ஸ்னேகா விஷயத்துல மொத்த பணமும் இப்ப வேணும்னு நான் கேட்கல. வெறும் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கொடுத்தா போதும். ஜஸ்ட் 1 lakh. அதை மட்டும் வாங்கி கொடுத்துருங்க. என்னது, 1 லட்சமா? ஆமா, 1 லட்சம். அக்ரிமெண்ட்ல கூட ஒத்துக்கிட்டு சைன் பண்ணியிருக்கிறாங்களே. அவ்வளவு அவசரம் உங்களுக்கு. என்ன இருந்தாலும் ரொம்ப ஜாஸ்திப்பா. என்ன பண்றது, இது பிசினஸ், அப்படிதான் இருக்கும். லாண்ட்ரி கடை வச்சிருக்கிறவனே ஆர்டினரிக்கு ஒரு ரேட்டு, அர்ஜென்ட்டுக்கு ஒரு ரேட்டுன்னு வச்சிருக்கான். நான் என்ன ஏமாத்துறவனா? என் கேரக்டர் உங்களுக்கு தெரியும்ல. பஞ்சபூதங்கள் எதுன்னு உங்களை கேட்டா நீங்க நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு சொல்லுவீங்க. ஆனா என்ன கேட்டா நீதி, நேர்மை. போதும் போதும், நிறுத்து. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இந்த பாருப்பா, அந்த பொண்ணு ஸ்னேகாவுக்கு எந்த வசதி இல்ல. அவளால எப்படி 1 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியும்? நான் உங்களை நம்பிதான் கடனே கொடுத்தேன். ஐயோ, இதையே சொல்லி என்ன டென்ஷன் பண்ணாதப்பா. ஓகே, உங்ககிட்ட பணம் கேட்க கூடாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா கேட்காம இருக்க முடியலையே. பிசினஸ், இந்த பணத்துக்கு நீங்க தான் பொறுப்பு. மற்றபடி ஸ்னேகாவால நம்ம 2 பேருக்குள்ள எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது. பணம் வரணும், இல்லைன்னா விபரீதம் ஏற்பட்டுரும்னு சொல்லிடுங்க. வராங்க, வரமா? வாங்க. ஐயோ மகேஷ், மகேஷ், மகேஷ் நில்லுங்க. மகேஷ், 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 மகேஷ் என்னாச்சு? மகேஷ், மகேஷ், நான் பிடிக்கலன்னா நீங்க விழுந்துருவீங்க. வாங்க வாங்க, அந்த டீ கடையில போய் உட்காரலாம். வாங்க வாங்க. மகேஷ், மயக்கமா இருக்கா? ஐயோ, பாத்து, மெதுவா மெதுவா மெதுவா. வாங்க, பாத்து உட்காருங்க. உட்காருங்க மகேஷ். நீங்க முதல்ல ஏதாவது சாப்பிடுங்க. சாப்பிடுறதுக்கு ஏதாவது இருக்கா? பிஸ்கட் இருக்கு, பன் இருக்குங்க. சரி, முதல்ல பன்னு கொடுங்க, அதுக்கப்புறம் டீ கொடுங்க. சரிம்மா. ஸ்னேகா வேண்டாம். மகேஷ், பேசாம இருங்க. மகேஷ் என்ன? வேண்டாம். இங்க பாருங்க, அம்மா உங்ககிட்ட அப்படி பேசினதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறேன் மகேஷ். நீங்க அதை எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. செஞ்ச தப்புக்கு அனுபவிச்சுதான் ஆகணும். ஆ, இந்தாங்க மகேஷ், சாப்பிடுங்க. வேண்டாம் ஸ்னேகா, எனக்கு வேண்டாம். மகேஷ், நீங்க இதை சாப்பிட்டீங்கன்னா தான் என் மனசு ஆறும். சாப்பிடுங்க. அப்படின்னா நீயும் கூட சாப்பிடு. சரி, எங்க இன்னொரு பன்னு கொடுக்குறீங்களா? சரிங்க.
இந்தாங்க. ஆ, போதுமா? இப்போ நானும் உங்களுக்கு கம்பெனி கொடுக்கறேன். அதான் கம்பெனி கைவிட்டு போயிடுச்சு. கவலைப்படாதீங்க மகேஷ், கம்பெனி உங்களுக்கு கண்டிப்பா திரும்ப கிடைச்சிரும் சீக்கிரமே. சாப்பிடுங்க. அட மகேஷ் சார் ரோட்டு கடையில கூட சினேகாம்மா, எல்லாம் விதி. போய் பேசலாமா? ஐயோ வேணாம்பா, அப்ப ராஜசேகர் சார் தெரிஞ்சா சீட்டை கிச்சிடுவார், பேசாம போயிடலாம். பாவம். மகேஷ், என்ன இது? இருங்க இருங்க ஒரு நிமிஷம், கொஞ்சம் தண்ணி வேணும். நான் எடுத்துக்கம்மா. எடுத்துக்கணுமா? மகேஷ் இந்தாங்க, தண்ணி குடிங்க. மெதுவா குடிங்க. சரியா எடுத்தா? என்ன இது? இன்னும் கொஞ்சம் தண்ணி குடிங்க. போருமா? டீ ரெடிமா? ஆ. என்னங்க மகேஷ், குடிங்க. சார், என்னம்மா ரோட்டு கடையில டீ சாப்பிட்ற? இல்ல சார், மகேஷ ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி ஆத்து கூட்டின்னு போயிருந்தேன். அம்மா இவரை ரொம்ப திட்டி அவமானப்படுத்திட்டா. இவரும் ரொம்ப பசிக்கிறதுன்னு சொன்னாரா, அதான் பன்னும் டீயும் வாங்கி கொடுத்தேன். கடைசியா உன ரோட்டு டீ கடைக்கே கொண்டு வந்துட்டானா? பூவோட சேர்ந்த நாரும் மனம் பெறுன்னு சொல்லுவாங்க. இங்க நாரோட சேர்ந்த பூவும் நாரி போச்சு. சார், என்ன சார் நீங்களும் மத்தவள மாதிரி ஈவர் கொலமா பேசிட்டு இருக்கீங்க? நீ சின்ன பொண்ணா இருந்தா அடிச்சு திருத்தலாம், படிக்காத பொண்ணா இருந்தா பேசி திருத்தலாம். நீ அறிவு ஜீவி மாதிரி இருக்க, ஆனா பண்றதெல்லாம் அபத்தமா இருக்கு. சார், உன்னை சுத்தி என்ன நடக்குது தெரியுமா? நீயே போய் அப்பப்ப வலையில மாட்டிக்கிற. இப்ப தலை போற விஷயம், உன்னை பார்க்க தான் உன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். சார், இப்ப என்ன நடந்து போச்சுன்னு என்னென்னமா பேசிட்டு இருக்கீங்க? பசிக்கிறதுக்கு டீயும் பன்னு வாங்கி கொடுத்தது அவ்வளவு பெரிய பாவ காரியமா? ஏழைகளுக்கு வாங்கி கொடுத்தா புண்ணியம். இவன் தான் பணக்காரனாச்சே, இவங்கிட்ட போய் மனிதாபிமானத்தை எதுக்கு வேஸ்ட் பண்ற? சார், பசினா என்னன்னு ஏழைங்களுக்கு தெரியும், தாங்கிக்குவாங்க. ஆனா பணக்காரங்களால பசியை தாங்கிக்க முடியாது. பசிங்கிறது ஏழைங்களுக்கு வயித்து பிரச்சனை, ஆனா பணக்காரங்களுக்கு அது மான பிரச்சனை. உன்கிட்ட பேச முடியாது. நீ எல்லா விஷயத்தையும் நியாயப்படுத்துவ. தயவு செய்து நான் சொல்றதை கேளு. இவனை கூட்டிட்டு ரோடு ரோடா அலையறத விட்டுட்டு பேசாம ரோஜா வீட்டுல கொண்டு போய் விடு. சார், யானையை கட்டி தீனி போட உன்னால முடியாதுமா. விரலுக்கேத்த வீக்க இருந்தாதான் விரலை காப்பாத்த முடியும். நான் சொல்றத தயவு செய்து கேளு. உனக்கு தலைக்கு மேல ஒரு ஆபத்து வந்திருக்கு. வீட்டுக்கு வா, எல்லாத்தையும் புரிய வைக்கிறேன். இப்ப நான் போய் வைதேகியை பாக்குறேன். மகேஷ், நீங்க கவலைப்படாதீங்க. சரி, டீ குடிங்க. நீங்க குடிங்க. வாங்கண்ணா. என்னண்ணா என்னமோ மாதிரி இருக்கே? வர்ற வழியில ஸ்னேகாவும் மகேஷையும் டீ கடையில பார்த்தம்மா. நீங்களும் அந்த கன்றாவியை பார்த்துட்டேளா? அந்த கடங்கார பாவியை இங்கே தான் கூட்டிட்டு வந்தா. நான் தான் அடிச்சு விரட்டி விட்டேன். இப்போ ஊரெல்லாம் பார்த்து சிரிக்கிறோம், டீ கடையில் உட்காந்துட்டு இருக்கா போல இருக்கு. ஏமா, அவனுக்குன்னு ஒரு பொண்டாட்டி அப்பான்னு ஒரு குடும்பம் இருக்கும்போது இவ எதுக்கு அவனை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு தெரு தெருவா சுத்திக்கிட்டு இருக்கா? ஏமா அந்த ஸ்னேகாவுக்கு புத்தி இப்படி வேலை செய்யுது? என்னென்ன பண்ண சொல்றேள்? ஆடு நரிக்கு பயப்படுறாப்புல அவ மகேஷுக்கு பயந்துன்னு இருக்கா. அவன் காதல் காதல்னு சொல்லி சொல்லி அவளை சாகடிச்சுட்டு இருக்கான். இவ சந்தோஷமா செத்துன்னு இருக்கா. நடுவுல நான் என்ன பண்றது? உன் பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டு ஊருக்கு போயிடு, அந்த ஒரு வழிதான் இருக்கே. சொக்கலிங்க அண்ணாவே நான் பாத்துக்க மாட்டேனா? செத்த வாய் மூடின்னு இருக்கேளா? அண்ணன் எப்போ சாவான், தின்னு எப்போ காலியாகும்னு காத்துட்டு இருக்கலாக்கும். உருப்படாம போயின்னு இருக்கல. இதனாலதான் நீ ரொம்ப உருப்பட்டுட்ட. ஐய, உங்க சண்டையை கொஞ்சம் அப்புறம் வச்சுக்கிறீங்களா? வைதேகி, நான் வந்த விஷயமே வேற. ஸ்னேகா கையெழுத்து போட்டு வாங்கியிருக்காளே 10 லட்சம். அது விஷயமா பேசுறதுக்கு கேசவன் என் வீட்டுக்கு வந்தான். அசலை இப்ப தரலனாலும் பரவாயில்ல, வட்டியை உடனே தாங்கன்னு கராரா பேசுறான். அந்த பிரச்சனையை ஆரம்பிச்சுடுதா?
எவ்வளவு பணம் தரணுமா? அவன் போட்டிருக்க கணக்கை எதுலயுமே சேர்க்க முடியாதுமா. கேட்டாலே தலை சுத்துது. ஸ்னேகா வாங்கின 10 லட்சத்துக்கு உடனே இப்ப 1 லட்சம் ரூபாய் கேக்குறான். அப்பா 1 லட்சமா? கேக்குறச்சியே என் காது உய்யங்குது. என்ன அக்கிரமமா இருக்குண்ணா? என்னமா பண்ண சொல்ற? அவங்கிட்ட எதை கேட்டாலும் உங்களை நம்பிதான் கொடுத்தேன், நீங்க தான் பொறுப்புன்னு என்கிட்டயே சொல்றான். காலையில வீட்டுக்கு வந்து ஒரே தகராறு. எனக்கு என்ன பண்றதுனே புரியல. என்கிட்ட பணம் இருந்தாலும் கொடுத்துருவேன். இப்ப எனக்கு ஒரே சிக்கல். அதுவும் 10 லட்சத்துக்கு எங்க போறது எனக்கு ஒண்ணுமே புரியலமா. அண்ணா எங்களை கை விட்டுறாதீங்கண்ணா, அப்புறம் நாங்க குடும்பத்தோட சாக வேண்டியதுதான். ஸ்னேகாவை இத பத்தி யோசிக்க சொல்லுமா. அவ ஆகாயத்துல பறந்துட்டு இருக்கா, கொஞ்சம் பூமிக்கு வர சொல்லு. ஆமா வைதேகி, உன் பொண்ண சீக்கிரமா பூலோகத்துக்கு அழைச்சிட்டு வா. இல்லனா ஆகாய மார்க்கத்துல இருந்து அப்படியே எஸ்கேப் ஆயிட போறா. அப்புறம் எந்த பிரச்சனையும் என் பொண்ணு தலையில வந்து விழப்போகுது. நீங்க இத பேசாம இருக்கல, அவங்க கால்ல வணல விடுறேன். நான் பேசலம்மா. அந்த கேசம் ஒரு மோசமான கேரக்டருமா. பணம் தின்னி கழுகு. அவங்கிட்ட இதுவரைக்கும் நான் மாட்டிருந்தா என் ரத்தத்தை உறிஞ்சிட்டு விட்டுருப்பான். இப்ப ஸ்னேகா விஷயத்துல என் தோல்லையே துண்டை போட்டு இழுக்கிறான். வரட்டும்ண்ணா, இன்னைக்கு அவ வரட்டும், நான் பேசிக்கிறேன். இந்த பணத்தை கூட அந்த கேடுகட்ட மகேஷாக தான் வாங்கி கொடுத்துருக்கான். இன்னைக்கு 2ல 1 எனக்கு தெரிஞ்சாகணும். ஒண்ணு அந்த 10 லட்சம் பணத்தை அவ புரட்டி கொடுக்கணும், இல்ல என் பொண்ணை இந்த வீட்டுல கிடக்கணும். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதம்மா. ஸ்னேகாட்ட கலந்து ஆலோசனை பண்ணிட்டு எனக்கு தகவல் சொல்லி அனுப்பு. நான் வரமா. மகேஷ், இன்னும் எவ்வளவு நேரம் தான் நடந்துட்டு இருக்க போறீங்க? வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். எந்த வீட்டுக்கு? நம்ம வீட்டுக்கு. உங்க பார்வையோட அர்த்தம் எனக்கு புரியுது மகேஷ். ஆத்துக்கு போனா அம்மா கரிச்சு குட்டுவான்னு தானே நினைக்கிறீங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், எனக்கு புரியுது. ஆனா போக போக நம்ம காதல கண்டிப்பா புரிஞ்சுப்பா. எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. எனக்கு நம்பிக்கை இருக்கு மகேஷ். எனக்கு என்னமோ சுத்தமா நம்பிக்கை போயிடுச்சு. முதல்ல அந்த கிச்சாவோட கொலைப்பழி என் மேல விழுந்துச்சு. அதுக்கப்புறம் சுதாகர் வீடு ஜப்தி ஆயிடுச்சு. குடவுன்ல இருந்து 6 கோடி ரூபாய் சரக்கு திருட்டு போயிடுச்சு. எல்லாம் அந்த மல்லிகானால வந்தது. பணத்தாசை பிடிச்சு எனக்கே துரோகம் பண்ணிட்டா. புண்ணையும் ரோஜாவையும் நான் நடுத்தெருல நிறுத்திட்டேன். இப்படி கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் வந்தா என்னால கொஞ்சம் கூட தாங்க முடியல. வாழணுன்ற ஆசை இல்ல. தப்பு மேல தப்பு பண்ணிட்டே போனேன். ஆனா இப்ப திருந்தணும்னு நினைக்கிற ஸ்னேகா. ஆனா எல்லாரும் சுத்தி சுத்தி துரத்தி நடிக்கிறாங்க. எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சுக்கணும்னு தோணுது. ஆனா முடியல. மனசுல பழைய தைரியமும் தெம்பும் இல்ல ஸ்னேகா. அதுக்கு காரணம் என்னன்னு நான் சொல்லட்டுமா மகேஷ்? கையில பணம் இல்ல, நல்ல மனுஷா யாரும் கூட துணைக்க இல்ல, அதனாலதான் மனசுல தெம்பும் இல்ல. சரி வாங்க. பாத்தீங்களா மாமா, எவ்வளவு திமிர் இருந்தா என் புருஷனை என் கண்ணு முன்னாடி கூட்டிட்டு வந்து உட்கார்ந்து சாப்பிட்டு இருப்பா. யாரம்மா சொல்ற? வேற யார் மாமா? அங்க பாருங்க, ஸ்னேகாவும் மகேஷும். எனக்கு யாரையும் தெரியலையேம்மா, 2 கழுதைங்க தான் தெரியுது. ஐயோ, எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது மாமா. இவள சும்மா விடக்கூடாது. நாக்க புடிங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டுட்டு வருது. அப்படி அப்படி 2 பிளேட் ஸ்னேகா கொண்டு வாங்க. ஓகே மேடம். ஏய் ஸ்னேகா, உனக்கு எவ்வளவு நெஞ்ச அழுத்தம் இருந்தா என் புருஷனை ஹாஸ்பிடல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போவ? நான் அவரை ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணலன்னா அவர் அங்கேயே அனாதையா கடந்திருப்பாரு. உனக்கு தெரியுமா, ஏறிட்டு இருந்த ட்ரிப்ஸை நிறுத்திட்டாங்க. குடிக்கிறதுக்கு ஒரு வாய் தண்ணி கூட கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு கேட்டா ஹாஸ்பிட்டல் பில்லு கட்டலையாம். இவ்வளவு வசதியான குடும்பத்துல பிறந்த ஒருத்தரால ஹாஸ்பிட்டல் பில்ல கட்ட முடியலன்னா அந்த அவமானமும் அசிங்கமும் பெத்த அப்பாவுக்கும் கட்டின பொண்டாட்டிக்கும் தான். அது வேண்டாமேன்னு தான் நானே அவரை டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டின்னு வந்தேன். இது ஒரு பெரிய குத்தமா? செய்யற தப்ப கூசாம செஞ்சுட்டு
இப்படி பிரமாதமா பேசுற? நீ வக்கீலா தான் போயிருக்கணும். இப்படி பேசி பேசி என் புருஷனை கவுத்துட்ட. ஆமா, இவரை பேசி கவுத்து அப்படியே பெருசா சாதிச்சுட்டேன். இவரோட சொத்தை அபகரிச்சுட்டேனா, இல்ல ஆபீஸ் பணத்தை கொள்ளையடிச்சிட்டேனா, இல்ல ஆபீஸ் நிர்வாகத்தை என் பேருக்கு மாத்தி எழுதிட்டேனா? எல்லாத்தையும் பண்ணது அந்த சண்டாளி மல்லிகா. ஆனா இன்னமும் அவளுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம்னு நீ புரிஞ்சுக்கவே இல்ல. ஏன் நல்லவா கெட்டவா யாருன்னு பார்த்தாலே உனக்கு எடை போட தெரியாதா? உனக்கு தெரியாது, அதான் நீ இப்படி இருக்க. இவர்கிட்ட இருந்து சல்லி காசு கூட நான் அனுபவிச்சது இல்ல. ஆனா பல சமயங்கள்ல இவருக்காக நான் காசு பணத்தை இழந்துதான் இருக்கேன். என்ன பண்றது? என் மனசை இவர்கிட்ட பறி கொடுத்துட்டேன். நானும் நிறைய தடவை யோசிக்கிறேன், எப்படியாவது மனசை கல்லாக்கி தொலைக்கலான்னு. முடியலையே. இவர் என் உயிர் முழுக்க கலந்திருக்காரு. போத நிறுத்துமா. உன் காதல், கன்றாவி, காவியம் இதெல்லாம் அவன் வீட்டோட வச்சுக்கா. பெருசா லெக்சர் கொடுக்கறா. நீ பேசுற அளவுக்கு ரோஜாவுக்கு பேச தெரிஞ்சிருந்தா இப்படி அவ புருஷனை உன்கிட்ட காவு கொடுத்துட்டு கண்ணை கசக்கிட்டு நிக்க மாட்டா. அவ ஒரு அப்பாவி. நீ ஊரை அடிச்சு ஒலையில போட்டுக்கிற. உண்மையான காதலுக்கு நீங்க அப்படியே ஒரு அர்த்தத்தை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. மகேஷ், நாங்க இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கோம். என்னமோ இதுக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு பசிக்குது. அவன் சுயநலம் அவனுக்கு. நீங்க கிளம்புங்க வீட்டுக்கு. அவரை நான் அனுப்ப மாட்டேன். நீயே வச்சுக்கோ. ரொம்ப சந்தோஷம். இவன் வீட்டுக்கு வரக்கூடாதுன்றதுக்காக தானே நான் ஹாஸ்பிட்டல்ல பில் கட்டாம விட்டேன். மாமா, அம்மாடி, காசை கொடுத்து யாராவது இம்சையை வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்களாமா? அம்மாடி ஸ்னேகா, இந்த உத்தம புருஷனை நீயே உன் கூட வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்தி பாரு. அப்ப தெரிய இவன் யோகிதை என்னன்னு. நாங்க இப்போ நிம்மதியா சந்தோஷமா இருக்கிறோம். ஆள விடு. நீ வாமா. மாமா. ஆட நான் சொல்றது கேளுமா. வா 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 வா. மாமா. என்ன மகேஷ் இது? எங்க அம்மாவோட பிக்கல் புடுங்கல் தான் அதிகம்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா உங்க அப்பாவோட பிக்கல் புடுங்கல் அதை விட அதிகமா இருக்குன்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சு. எப்படிதான் அந்த வீட்டுல இப்படி இருந்தீங்களோ? அந்த வீட்டுல இருக்கிறத விட நம்ம வீட்டுல இருக்கிறது எவ்வளவோ தேவல. இது சொர்க்கம். அம்மா, நான் ஆபீஸ் கிளம்புறேம்மா. என்னப்பா இன்னைக்கு இவ்வளவு சீக்கிரம் கிளம்பிட்ட? ஒன்றும் இல்லைம்மா, இன்னைக்கு ஆஃபீஸில் ஃப்ரீயாக மெடிக்கல் செக்கப்புக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். தாம்மா, உடம்புல இருக்க நிறைவு குறைவெல்லாம் எடுத்து சொல்லுவாங்க. சரிப்பா, இந்த காஃபியாவது குடிச்சிட்டு போ. சரி, குடுமா. தேங்க்ஸ்மா. ஏ தேவி, இங்க வா. இதோ வரேன்க்கா. என்னடி இது, புதுசா பூதம் கிளம்புது? ஏன் என்னாச்சுக்கா? புகழ் மெடிக்கல் செக்கப்புக்கு போறாரு. அதனால என்ன? செக்கப்புக்கு போறது நல்ல விஷயம் தானே. லூசா நீ? அவருக்கு வேசக்டமி நடந்திருக்கு. இப்ப அவர் செக்கப்புக்கு போனார்னா அவரால் குழந்தை பெத்துக்க முடியாதுன்ற உண்மை தெரிஞ்சிடும். அதை மறைச்சு தானே இந்த குழந்தை புகழுதுன்னு நம்ப வச்சுட்டு இருக்கோம். இப்ப என்ன பண்றது? அவர் எப்படியாவது தடுக்கணும். இந்தம்மா, நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன். சரிப்பா. புகழ், புகழ் ஒரு நிமிஷம். என்னடி, நல்ல காரியத்துக்கு போகும்போது உன் மூதேவி முகத்தை கொண்டு வந்து காமிச்சிட்ட. இதுல நில்லுங்கன்னு வேற சொல்லிட்ட. போன காரியம் உருப்பிட்ட மாதிரி தான். என்ன வேணும் உனக்கு? புகழ், இன்னைக்கு சந்திராஷ்டமம். உங்களுக்கு நேரம் சரியில்லை. நீங்க ஆபீஸ்க்கு போக கூடாது ப்ளீஸ். என்ன விளையாடுறியா? இன்னைக்கு ஆஃபீஸ் ஸ்டாஃப்க்கு ஹெல்த் செக்கப் இருக்கு. நான் தான் போய் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சு வைக்கணும். எனக்கு தான் முதல்ல ஹெல்த் செக்கப். புகழ், உங்க ஆபீஸ் ஸ்டாஃப்க்கெல்லாம் மெடிக்கல் செக்கப் நடந்தா நடக்கட்டும். இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாமே ப்ளீஸ். இவ கடகரா, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். சரி புகழ், நான் சொல்றது கேளுங்க புகழ். ஐயோ, நல்லெண்ணெய். நல்ல நாள் அதுவுமா நல்லெண்ணெய தரையில கொட்டிட்டேடி. இது அபசகுணமாச்சே. அம்மா, அவ வேணுட்டே செய்றாமா. என்னங்க, போகாதீங்க. அக்கா சொல்றது கேளுங்க. ஏய், நீ வாயை மூடுறி. அவ சாமி ரூமுக்குள்ள சாமிக்கு சாம்பிராணி போக போட்டாளா இல்ல உன் முகத்துக்கு போட்டாளா? நீ வேற வந்துகிட்டு போடி. நீ புறப்படு. சரிம்மா. புகழ், போகாதீங்க புகழ் ப்ளீஸ். நான் சொல்றேன். அம்மா, இருமாச்சு. அம்மா, அடி பாவி, என்னைய கொட்டி இடுப்ப உடைச்சிட்டியே. எனக்கு தூக்கு, சீக்கிரம். மெதுவா. பாத்து. மெதுவாமா. மெதுவாமா. நீ வேற நோட்ல. ஆமா, மெதுவாமா. அம்மா, ரொம்ப வலிக்குதாமா? அம்மா, ஐயோ, அம்மா, சாஞ்சுக்கோமா.
அம்மா, ரொம்ப வலிக்குதாமா? நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரட்டுமா? ஐயர்கிட்ட கேளுடா மடையா. போய் சீக்கிரமா டாக்டருக்கு போன் பண்ணு. நான் ஆபீஸ் போயிட்டு செக்கப்பை முடிச்சிட்டு ஏன்னா இன்னத்துக்கு டாக்டர் வந்துருப்பாருமா. என்னங்க அத்தை விழுந்து கிடக்குறாங்க, நீங்க என்ன செக்கப் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? நீங்க முதல்ல டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க. நீங்களும் இங்க இருங்க. அதுக்குள்ள ஆபீஸ் போயிட்டு அங்கிருந்து ஏய், அறிவு கெட்டவனே. அம்மா முக்கியமா ஆபீஸ் முக்கியமாடா? ஐயோ வலிக்குதே. இது பாரு, நல்லெண்ணெய் கொட்டும் போதே நல்ல சகனம் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு. பாவி வேணுனே கொட்டிட்டா. ஐயோ அப்பா புகழு, இன்னைக்கு ஆபீஸும் வேணாம் செக்கப்பும் வேணாம். டாக்டருக்கு போன் பண்ணி உடனே வரவழைச்சிடு. சரிம்மா. அப்பா இத பாரு, நீ என் கூடவே இருப்பா. இல்லன்னா இவளுக்கு 2 பேரும் என்ன காப்பிச்சு காயலங்கடையில போட்டாலும் போட்டுருவாளுங்களா பாப்பா. ஐயோ அப்பா வலிக்குது. லக்ஷ்மிமா, லக்ஷ்மிமா. வா அலமேலு, என்ன விஷயம்? சும்மாதான் வந்தேன். நீ சும்மான்னு சொன்னாலே எனக்கு ஏதோ பெரிய செலவு வைக்க போறேன்னு தெரியுது. இதெல்லாம் பெரிய செலவா? லக்ஷ்மி அம்மா, நியூஸ் பேப்பரை படிச்சேன்னா நாட்டு விஷயத்தை தான் தெரிஞ்சுக்க முடியும், வீட்டு விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியாது. அதுவும் சரிதான். அதனாலதான் நானே நடமாடும் நியூஸ் பேப்பரா மாறி அங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் இங்க வந்து சொல்லிட்டு இருக்கேன். என்ன போய் கிண்டல் பண்றேளே. சரி சரி உட்காரு. பரவாயில்ல. ஏதோ சுட சுட விஷயம் சொன்னியே, என்னது? நம்ம சொக்கலிங்கண்ணா வைதிகி ஆத்துக்கு வந்திருந்தார். ஸ்னேகா கட்ட வேண்டிய 1 லட்சம் ரூபாவை உடனே கட்ட சொல்லி கேசவே சொக்கலிங்கண்ணா கிட்ட கேட்டுன்னு இருக்கான். சொக்கலிங்கண்ணா வைதேகி கிட்ட, அம்மா இந்த பணத்தை நீ சீக்கிரமா கட்டிடு, இல்லேனா கேசவன் பெரிய பிரச்சனை பண்ணுவான்னு சொல்றாரு. வைதேகி எப்படி பணம் கட்டுறதுன்னு தெரியாம முழிச்சுன்னு இருக்கா. சபாஷ். அந்த ஸ்னேகா இத பத்தி கொஞ்சம் கூட கவலையே படாம அந்த மகேஷ் பின்னாடியே சுத்தின்னு இருக்கா. ஆத்துல கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், பிரச்சனைக்கு மேல பிரச்சனை. அதானே நமக்கு வேணும். அது போராது லட்சுமி அம்மா, நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். உங்க ஆத்துக்காரர்கிட்ட சொல்லி பணம் கட்டுறதுக்கு நிறைய பிரஷர் கொடுக்க சொல்லுங்க. அதுகளுக்கு கொஞ்சம் கூட சூடு சொரணையே கிடையாது. எரும மாட்டு மேல மழை பெஞ்ச மாதிரி நின்னுண்டே இருப்பாளுங்க. உங்க ஆத்துக்காரர் கொடுக்கிற பிரஷர்ல அந்த வைதேகிக்கு பிளட் பிரஷர் ஏறி அவ ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆகணும். அலமேலு, உனக்கு இந்த லக்ஷ்மி பத்தி இன்னும் சரியா தெரியல. கேசவங்கிற பொம்மை சும்மா ஆடல. சாவி கொடுத்து சுத்தி விட்டதே இந்த லக்ஷ்மி தான். அவனை பணம் கேட்டு ஏன் வீட்டுக்காரரை மிரட்ட சொன்னதே நான் தான். வைதேகியும் இவரும் பெரியனும் 2 பேருக்கும் ஒட்டும் இல்லாம உறவும் இல்லாம போகணும். இந்த பண விஷயத்துல வைதேகி குடும்பத்துக்கும் ஏன் வீட்டுக்காரருக்கும் தகராறு வரணும். அதுதான் எனக்கு தேவை. அடட, நீங்க சொல்றத கேட்கும்போது காதுல தேன் வந்து பாயிற மாதிரி இருக்கு. ஐஸ் கட்டிகளை இதயத்துக்குள்ள போட்ட மாதிரி ஜில்லுன்னு இருக்கு. இதெல்லாம் உங்க வேலை தானா லக்ஷ்மி அம்மா? ஒரு வேளை போன ஜென்மத்துல நீங்க இந்த மகாபாரதத்துல வர கூனியா பிறந்திருப்பீங்களோன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ரொம்ப ஓவர். இல்ல இல்ல, நீங்க அவ்வளவு புத்திசாலியா இருக்கீங்களேன்னு சொல்ல வந்தேன். புரியுது புரியுது நீ எதுக்காக மீட்ரு போடுறேன்னு. ஆனா நீ ஒன்னும் புது விஷயத்த சொல்லல, எனக்கு தெரிஞ்ச விஷயத்த தான் சொன்ன. அதனால இப்போ உனக்கு காசு இல்ல, கிளம்பு கிளம்பு. ஐயோ லட்சுமிமா, அப்படியெல்லாம் சொல்லிடாதீங்க. பெரிய மனசு பண்ணுங்க. ஆட்டோவுக்கு வந்த காசாவது பாருங்க, விலைவாசி ஏறி போச்சு. வேகாத வெயில்ல. நிறுத்து. அப்பா அப்பா அப்பா, நீ வந்தாலே புலம்பல் தான். இந்த 100 ரூபாய் வச்சுக்க, கிளம்பு. ஐயோ, இன்னைக்கு முழிச்ச முகமே நல்லா இல்ல போல இருக்கே. 100 ரூபாய் தான் தேறிச்சு. பெருமாளே பகவானே, அந்த வைதேகிக்கு சோதனை மேல சோதனை கொடு, எனக்கு மட்டும் பணத்துக்கு மேல பணம் கொடு. லக்ஷ்மி அம்மா, நான் வரட்டுமா? கிளம்பு. இந்த 100 ரூபாய்க்காக வேகாத வெயில்ல வந்திருக்கேன். இவளுக்கு உடம்பு முழுக்க விஷம்தான். நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். என்னங்க? வாங்க மகேஷ். மகேஷ், என்ன இவ்ளோ தயங்குறீங்க? நீங்க தைரியமா உள்ள வரலாம்.
இங்க உங்களை பார்த்த உடனே திட்டுறதுக்கோ இல்ல வீட்டை விட்டு வெளியே விரட்டுறதுக்கோ ராஜசேகர் சார் இல்ல. இல்ல ஸ்னேகா, ஆனா உங்க அம்மா அம்மா தானே, ஏன் அம்மா தானே. நான் உங்ககிட்ட பேசி சமாதானப்படுத்திக்கிறேன். நீங்க உள்ள வாங்க. அதை தவிர நீங்க போறதுக்கும் வேற இடமும் இல்ல. வாங்க மகேஷ், வாங்க. பாத்து வாங்க. ஸ்னேகா, அதான் இவ்வளவு தூரம் உங்ககிட்ட சொன்னேன் இல்ல, ஏன் தயங்குறீங்க? வாங்க. மெதுவா உட்காருங்க. ஐயோ வைதேகி, ஏய் வைதேகி, சீக்கிரமா இங்க வாடி. யார் வந்திருக்கான்னு மாமி. பாரு. ஏண்டி ஏண்டி அவனை திருப்பி ஆத்து கூட்டின்னு வந்த? அம்மா, மகேஷ் இங்கதாம்மா இருக்கணும். அவருக்கு வேற வழி இல்ல. ஏன் ரோஜா ஆத்த விட்டு தள்ளி விட்டாளா? ஆமா அதானே. அவளுக்கு கொஞ்சமாவது சூடு சொரணை இருக்குன்னு அர்த்தம். மாமி, நீங்க கொஞ்சம் வாய் மூடுறேளா? ஏற்கனவே அவர் மனசு உடைஞ்சு போயிருக்காரு. நாங்களாம் ரொம்ப தெம்பா இருக்கோண்டீங்க. ஏன்டா இப்படி படுத்துற? உசுரோட கொளுத்துறியடா. முதல்ல இந்த ஆத்த விட்டு வெளியில போ. அவர் எங்கேயும் போக மாட்டாரு, இங்கே தான் இருப்பாரு. ஏமா அங்க ராஜசேகர் சார் விட மாட்டேங்கிறாரு, நீயும் இங்க தடுக்கிறேன்னா அவர் இங்க தான் போவாரு. என் குழந்தையோட அப்பாவை நான் நடு தெருவுல நிக்க விடுவேனா? ஏண்டி இது என்ன சத்திரமா சாவடியா? இதெல்லாம் மானம் உள்ளவா தங்குற வீடு. எனக்கும் மான ரோஷம் எல்லாம் இருக்குமா, அதனால தான் சொல்றேன் அவர் நிரந்தரமா இங்க தான் இருப்பாரு. என்னது நிரந்தரமாவா? என்ன விளையாடுறியா? உன்னை நடு தெருவுக்கு கொண்டு வந்தவன நடு ஆத்துல உட்கார வச்சு சாப்பாடு போட போறியா? அறிவு கிட்டவளே, உனக்கு புத்தி கிதி பேதலிச்சு போயிட்டு தானே. வைதேகி, உன் பொண்ணே நல்லா உரைக்கும்படியா கேளு. என் பொண்ணு புருஷனை இழந்துட்டு விதவியா நிக்கிறா. இவன் ஒரு பொம்பளை பொறுக்கி, அவ பஞ்சு இவன் நெருப்பு. ரெண்டும் பத்திண்டா என்ன ஆறது? முதல்ல இவனை வெளியே கூட்டிட்டு போ. இது பாருங்க மாமி, நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொல்லிட்டேன், உங்களுக்கு இங்க இருக்க இஷ்டம் இல்லைன்னா உங்க அட்ரஸ மாத்திக்கோங்கன்னு. கண்ட கண்ட கழுதைக்காகலாம் கட்டின புருஷனை துரத்த முடியாது. யாரடி சொல்ற? என்னையும் என் பொண்ணையும் கழுதைன்னு சொல்றியா? அவ உழைச்சு கொடுக்கற காசு மட்டும் நோக்கி நிக்கிறதா? அவ உங்களை மட்டும் சொல்ல மாமி, என்னையும் சேர்த்து தான் சொல்றான். அம்மா, உனக்கு புத்தி கித்தி கெட்டு போயிடுதா? நான் உன்னை போய் அப்படி சொல்லுவேனா? இங்க பாருங்க, மகேஷ் இங்கதான் இருப்பாரு. அதை யாராலையும் தடுக்க முடியாது. அனாவசியமா யாரும் பிரச்சனை பண்ண வேண்டாம். மகேஷ், நீங்க வாங்க, உள்ள போலாம். வாங்க, பாத்து கண்டுக்காதீங்க, போங்க. அப்பா, வாங்க வாங்க. ஏன் இவ்வளவு லேட்டு? அது பள்ளிக்கரண சைட்ல வேலை போயிட்டு இருக்குல்ல, ஒர்க்கர்ஸுக்கெல்லாம் சம்பளம் பட்டுவாடா பண்ணிட்டு வரேன், அதான் லேட்டு. அதுக்கு இவ்வளவு நேரமா? ஏண்டி, வேளச்சேரி ரோட்ல கொஞ்சம் நெஞ்சம் டிராபிக்கா? நான் எறும்பு மாதிரி வண்டி ஓட்டிட்டு வரேன். வீட்டுல பொம்பளை நீ வக்கனே உட்காந்துட்டு பேசலாம். டிராபிக்ல வண்டி ஓட்டி பாரு, அப்ப தெரியும். டிராபிக் எல்லாம் கம்மியா தான் இருக்கு. உங்க வண்டி தான் ரூட் மாறி வைதேகி வீட்டு பக்கம் போயிட்டு வருது, அதான் லேட்டுன்னு உண்மையை ஒத்துக்கங்களேன். எல்லாமே எனக்கு தெரியும். நான் சொல்றது சரிதானே? என்ன வேவு பார்க்க ஆள் வச்சிருக்கிய? அதுக்கு வேற எதுக்கு தண்ட செலவு? மொச பிடிக்கிறத மூஞ்ச பார்த்தே சொல்லிடுவேனா? கிழிச்ச. நான் வைதேகி வீட்டுக்கு போயிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு போயிட்டு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள இவ்வளவு வேகமா வந்து போட்டு கொடுக்குறாங்கன்னா அந்த அலமேலுவை தவிர வேற யாராலும் இருக்க முடியாது. இவ்வளவு கேவலமான காரியத்தை இவ்வளவு வேகமா வந்து செய்யறதுக்கு அந்த வீட்டுல அவளை விட்டா வேற ஆள் கிடையாது. கரெக்ட் தானே? எப்படியோ தெரிஞ்சது. அது எதுக்கு இப்போ? ஆமா, இந்த வைதேகி என்ன சொல்ற? அதான் அலமேலு சொல்லிருப்பாள, அப்புறம் என்ன? வாயை மூடிட்டு சும்மாரு. என்ன கிளறி விட்ட அப்புறம் நல்லா இருக்காது. உங்க வேகத்தை எங்க காட்டணுமோ அங்க காட்டுங்க. அந்த வைதேகி கிட்ட இருந்து கேசவனுக்கு சேர வேண்டிய பணத்தை வாங்கி கொடுங்க. அதுல இந்த வேகத்தையும் கோவத்தையும் காமிங்க. வீணா எதுக்காக என்கிட்ட எகுறீங்க? உனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. உங்களுக்கு சம்பந்தம் இருக்குன்னா அதுல எனக்கும் சம்பந்தம் இருக்கு. எனக்கும் இதுல சம்பந்தம் இல்லடி. அது எப்படி? உங்க வார்த்தையை நம்பி தானே கேசவன் ஸ்னேகாவுக்கு 10 லட்சம் கொடுத்தான். அவன் திமிர் எடுத்து போய் கொடுத்தான், அதை அவனே வாங்கிப்பான். விட கொடுத்தவங்க நம்மள கேக்குறாங்களே, கொடுத்ததை கேட்டா கோவம் வருதோ? உடனே அந்த வைதேகிய பணத்தை கொடுக்க சொல்லுங்க. இதனால அந்த கேசவன் நம்ம வீட்டுக்கு தேவையில்லாம போன் பண்ணி என்கிட்ட பேசுறான். நமக்கு என்ன தலையெழுத்தா அவங்கிட்ட எல்லாம் பேச்சு வாங்கணும்னு? போது நிறுத்துடி. சும்மா நடிக்கிறியா? நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுவுற மாதிரி அழுவுன்னு எல்லா வேலையும் பண்ணிட்டு இப்போ ஒன்னும் தெரியாத மாதிரி பேசிட்டு இருக்க. அந்த கேசவனை பணம் கேட்க சொல்லி தூண்டி விடுறதே நீ தானே? உனக்கு என்னையும் என் தங்கச்சி மாதிரி இருக்கிற வைதேகியும் பிரிக்கணும், அவளை ஊரை விட்டு விரட்டணும், அதானே? பாவண்டி அவங்க தங்கமான ஆளுங்க. ஏதோ போராத காலம் அவங்க உன்ன மாதிரி வைத்தறிச்சல் கேஸ் கிட்ட வந்து மாட்டிட்டாங்க.
நல்லவங்களுக்கு தான் கஷ்டமும் சோதனையும் வரும் போல இருக்கு. இப்போ உன்ன பாரு, உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா, கஷ்டம் இருக்கா பாரு. துரசாணி மாதிரி கால் மேல காலை போட்டு ஆட்டிக்கிட்டு நல்லா மூக்கு பிடிக்க தின்னுக்கிட்டு மோசண்டி அந்த கடவுள். அதானே பார்த்தேன். நான் நிம்மதியா இருந்தா உங்களுக்கு பிடிக்காதே. போங்க, போய் அவளுங்களோடவே கொட்டை அடிங்க. அதானே உங்களுக்கு பிடிக்கும். கடவுள் ரொம்ப மோசம்தான். அதான் கட்டின பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ற உங்கள மாதிரி ஆளுங்களை இன்னும் விட்டு வச்சிருக்காரு. அண்ணன் தங்கச்சி உறவை கொச்சப்படுத்திக்கிட்டு செய், தப்பு செய்யறது நீ, உனக்கு தாண்டி கடவுள் தண்டனை கொடுப்பாரு. எனக்கு கொடுக்கும்போது பார்க்கலாம். நீங்களும் அந்த வைதேகியும் ரொம்ப ஆடாதீங்க. கடவுள் யாருக்கு எப்ப தண்டனை கொடுப்பாருன்னு நானும் பாக்குறேன். உனக்கு நான் தாண்டி கடவுள், உனக்கு தண்டனை கொடுத்துட்டேன், போதுமா? அக்கா, வா ஷோபா. என்னாச்சு? ஆளுக்கு ஏன் இப்படி கோவில் நோக்கிற மாதிரி உட்காந்துருக்கேள்? என்ன விஷயம்? இப்பத்தான் பெரிய சண்டை நடந்து ஓஞ்சிருக்கு அம்மாவுக்கும் பொண்ணுக்கும். நீ வேற வந்து ஆரம்பிச்சு வச்சிடாத. அக்கா, என்ன விஷயம்? ஏன் சோகமா இருக்கேள்? ஏன் நான் இன்னைக்கு சந்தோஷமா இருந்திருக்கேன்? நோக்கு விஷயம் தெரியாதா? அந்த கேசவன் கிட்ட 10 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினா இல்ல, அதுக்கு மாசத்துக்கு 1 லட்சம் ரூபாய் வட்டியாம். எப்படி கட்டுறதுன்னு அம்மாவும் பொண்ணும் முழிச்சுட்டு இருக்கா. அடேங்க அப்பா. அக்கா, இப்ப என்ன பண்ண போறீங்க? நன்னா உரைக்கிற மாதிரி கேளு. இவ எங்க அவஸ்தைப்பட்டு இருக்கா, அவன் அங்க பெட்ரூம்ல இழுத்து போத்திட்டு அக்கடான்னு தூங்கிட்டு இருக்கான். கடங்காரப்பார். ஸ்னேகா, நீ மகேஷை நம்பி அகலமா கால் வச்சுட்டம்மா. 1 லட்சத்தை எப்படி திடீர்னு பரட்ட முடியும்? 10 லட்சத்தை தான் எப்படி தர முடியும்? வீட்டு வாடகை பாக்கி நிக்கிறது, கையில காலனா காசு கிடையாது. என்ன யோசிக்கிறீங்க? இல்ல, வேலைக்கு போனா கூட அவ்வளவு பெரிய தொகை கிடைக்கிறது கஷ்டம். அட்வான்ஸா கேட்டா கூட கிடைக்குமா என்னன்னு உறுதியா சொல்ல முடியாது. என்ன பண்றது? வீட்டோட மாச செலவு வேற இருக்கு. அடடடடடா, என் பொண்ணு வேலைக்கு போய் அழுத்து களைச்சு போய் வரதுக்குள்ள பணம் கடன் பாக்கின்னு அவளை போட்டு புடுங்கி திங்கிறேளே. ஏ சோபா, நீ எழுந்து உள்ள வா. இவ பிரச்சனை நமக்கு எதுக்கு? உனக்கு ஸ்ட்ராங்கா ஒரு கப் காஃபி போட்டு கொடுக்கறேன், வா. வாடி. வர வர இந்த கிழவிக்கு வேற வேலை இல்ல. ச்சே. ஏய் சோபா. தோ வந்துட்டேமா. அக்கா, உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்கா? அக்கா, உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா எனக்கும் தான் கஷ்டம். நீங்க அட்வான்ஸ் சொன்னோன்னு தான் என் ஞாபகத்துக்கு வருது. நான் ஆஃபீஸில் அட்வான்ஸ் கேட்கட்டுமா? 1 லட்ச ரூபா கேட்குறேன். ரோஜாக்கா கண்டிப்பாக கொடுப்பாங்க. தேங்க்ஸ் ஷோபா, ஆனால் எனக்கு வேண்டாம். என்னால் எதுக்கு ஷோபா உனக்கு தேவையில்லாத கஷ்டம்? நான் எப்படியாவது சமாளிச்சிருவேன். பிரச்சனைங்கிற ஒரு முடிச்ச போடுற ஆண்டவன் கண்டிப்பா அந்த முடிச்சுக்கு ஏதாவது ஒரு விதத்துல முடிவு வச்சிருப்பான். இப்படி தோத்து போன மாதிரி சோர்ந்து போயிருக்கீங்களே. ஷோபா, இது ஒரு சின்ன தோல்விதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இதுல இருந்து நான் கத்துன விஷயம் என்ன தெரியுமா? நான் ஜெயிக்கணும்னா இன்னும் உறுதியா இருக்கணும்ன்றதுதான். நான் மட்டும் சில விஷயங்களை சாதிச்சிட்டேன்னா அந்த கேஷவெல்லாம் எனக்கு முன்னாடி வெறும் தூசி. நான் ஆஃபீஸில் அட்வான்ஸ் கேட்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆண்டவனா பார்த்து போட்டு முடிச்சேன். ஏன் மூலமா உட்கிறாருன்னு நினச்சிக்கோங்களேன். உங்களுக்கு ஒரு கஷ்டம்னா அது எனக்கும் தான். ஆஃபீஸ்லேருந்து 1 லட்ச ரூபா கடன் வாங்கி தரேன். நீங்கள் அது கேஷவங்கிட்ட கொடுத்து தற்காலிகமாக அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்க. நிரந்தரமா சால்வ் பண்றத பத்தி அப்புறமா பாத்துக்கலாம். ஷோபா, எதுக்கு நீ இந்த பணம் எல்லாம் வாங்கணும்? அடியே, ஏண்டி இப்படி கல்ல தூக்கி என் தலையில போடுற? என்ன சொல்லிட்டு இருந்தேன்? இவாளுக்காக ஆபீஸ்ல 1 லட்ச ரூபாய் கடன் வாங்கி கொடுக்க போறியா? நீ உருப்படுவியா? நீ உருப்படுவியா? பாருடி, ஸ்னேகாவ அம்மா பேச்ச கேட்காதனால்தான் இப்படி நம்ம கண்ணெதிர்க்கவே நாசமா போயிட்டு இருக்கா. இந்த ஒரு உதாரண நோக்கு பத்தாது. இப்ப ஏன் தேவையில்லாம கோபப்பட்டு இருக்க? உன் அம்மா பேச்ச கேட்காம நீயும் நாசமா போறதா முடிவு பண்ணிட்டியா? இத பாரு, 1 லட்ச ரூபாவோ 2 லட்ச ரூபாவோ கடனை வாங்கி இவாளுக்காக நீ கொடுத்த
உடுக்கிற உன்னுடைய குடலையும் வாக்குற இவளுடைய குடலையும் உருவி கழுத்துல மாலையா போட்டுக்குவேன். ஜாக்கிரதை. வாடி போடி அந்த பக்கமா. வா. விடுமா. இத பாரு, என் பேச்ச மீறி ஏதாவது பண்ண அப்புறம் என் பொண்ணுன்னு கூட நான் பார்க்க மாட்டேன். நானும் பாக்குறேன். இதுக்கு மேல நம்ம சும்மா இருக்க கூடாது. சோபா நம்மள மீறி ஏதாவது பண்ணிட்டான்னா சொக்கலிங்கத்துக்கும் வைதேகி குடும்பத்துக்கும் கேசவனோட பண விஷயத்தை வச்சு பெருசா ஏதாவது சண்டைய மூட்டி விடணும். லக்ஷ்மியையும் தூண்டி விடணும். கேசவன் கொடுக்கிற டார்ச்சர்ல வைதேகியும் ஸ்னேகாவும் இந்த ஊரை விட்டே ஓடணும். அப்புறமா சோபா வருமானத்தை வச்சு எப்படியாவது இந்த வீட்டை நான் வாங்கிடணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்.